திண்டுக்கல்னு எடுத்துக்கிட்டால் மேக்ஸிமம் இங்கிட்ட நிறைய செம்பிலி ஆடு பார்க்கலாம். இங்கிட்ட நிறைய பேர் செம்பிலி ஆடு வந்து வளர்த்துவாங்கங்க. இந்த மாதிரி செம்பிலி ஆடு வச்சு வளர்த்துறவங்கள்ட்ட வந்து செம்பிலி ஆடு வாங்கி வெளி ஸ்டேட்டுக்கெலாம் வியாபாரிங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கங்க. செம்பிலி ஆடை பொறுத்தளவுக்கு ஒரு செம்பிலி ஆடு ஒரு குட்டி தாங்க போடும். அது கெடையாக இருந்தாலும் சரி, மூட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரி. ஒரு செம்பிலி ஆடு கிளம்ப ஆரம்பிச்சுன்னா எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி நாய் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா திட்டுக்குன்னு பயந்துட்டு எல்லாமே வந்து ஓடிடும். ஒரு செம்பிலி ஆடு குட்டியை ஒரு 6 மாதத்துக்கு வச்சு வளர்த்துனா ஒரு 8000 ரூபாய்க்கு விற்கலாங்க. அந்த அளவுக்கு ரேட் போயிட்டுருக்கு. செம்பிலி ஆடுலாம் அந்த கொய்யா மரத்து இலை, மாமரத்து இலைலாம் மேயாதுங்க. கீழே உள்ள பில்லு மட்டும் தான் மேயும். ஆனால் வெள்ளாடு இருந்துச்சுன்னா போய் எல்லா மரத்து இலையும் போய் கடிச்சிட்டு இருக்குங்க. ரவுடி கண்மணி கொண்டு போய் காட்டில் கட்டி வச்சுருந்தாங்கங்க. சரின்ட்டு இதுக்கு வந்து கட்டுறதுக்கு பில்லு இல்லை, அதனால வந்து வைக்க பில்லே எடுத்து போடலான்ட்டு போட்டுட்டு எங்கள் அப்பா அந்த சைடு போனாங்க. அம்மா 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 என்னை கொண்டு போய் கட்டுங்கன்னு சொல்லி எங்கள் உசுரை எடுத்துருச்சிங்க. என்னை அம்மாவையும் சரிம்மா கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல கட்டி வைங்க, அப்போ தான் இதெல்லாம் அடங்கும். அதுங்களை மட்டும் மேய்ச்சல் கட்டியிருக்கேன், என்னை மேய்ச்சல் கட்டலன்ட்டு அந்த வைக்கபில் போட்ட வைக்கபில் கூட திங்கல. சரியான வீம்பு பிடிச்சதுங்க. பிடிச்சி வச்சு பிள்ளையாராட்டு நின்றுட்டு இருக்குது.